Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணி கங்காதர் இன்னைக்கு வந்து சார் ஆளுநரை பற்றி பேசுகிறாங்க. ஆளுநர் வந்து சட்டமன்ற முன்வடிவில் பல பணம் சார்ந்த விஷயங்களை இவங்க முன்வைக்கிறாங்க. அதில் வந்து சிலதெல்லாம் திருத்தணும்னு சொல்கிறாரு. அது வந்து நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் திருத்தணும்னு சொன்னால் நீங்கள் உடனே கோர்ட்டுக்கெலாம் போனீங்க, இதுக்கும் போயிருக்கலாம். அதை போய் நீங்கள் அசம்பிளியில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதே போல் நீட்டுக்கு நீங்கள் போனீங்க, பல விஷயங்களுக்கு போனீங்க, வேந்தர் விஷயத்துக்கு போனீங்க. அதுக்கப்புறம் அது ஸ்டே கொடுத்தது ஒரு கோர்ட்டு நம்முடைய உயர்நீதிமன்றமே ஸ்டே கொடுத்தது. இப்படி பல விஷயங்களில் நீங்கள் கொட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போது என்னென்னா இதில் மதுரையில் ஏறக்குறைய 200 கோடிகள் ஊழல் நடைபெற்றது. ஆல்ரெடி முன்னாடி இருந்த மண்டல சேர்மன்லாம் ரிசைன் பண்ண சொல்லிட்டீங்க. எதற்காக ரிசைன் பண்ண சொன்னீங்க? ஊழல் நடைபெற்றல இல்லை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எதற்காக ரிசைனிங் அப்படின்னா அதிமுக கொடுத்த அழுத்தம் அப்படின்னு அதிமுக அமைச்சர்கள் சொல்கிறாங்களே. செல்லூர் ராஜு சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அழுத்தம். கண்டிப்பாக எதிர்கட்சி தரப்பில் சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அது உண்மை தான். இவங்க அதுக்கப்புறம் என்ன உண்மை தெரியணும். அதான் எதிர்கட்சி கொடுத்த அழுத்தம் ரிசைன் பண்ணிட்டாங்க, அதிமுக ஒத்துக்கிட்டாங்க. சார் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டா விட்டுருவீங்களா சார்? ஒரு திருடி போயிட்டான், ஒரு பணத்தை திருடுறான், அவனை ரிசைன் பண்ணிட்டா விட்டுருவீங்களா? இப்போ ஒருத்தன் திருட்டான், எத்தனை குத்துட்டான்பா, அவங்க மேலே வழக்கு இருக்கு, அவங்க வழக்கு இருக்குல்ல, கைது பண்ணீங்களா? கைது பண்ணி சார். இதில் என்னன்னா இந்த வரியில் மட்டுமே 200 கோடி, அதில் கான்ட்ராக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்கு இது இருக்குது, நீங்கள் எல்லா இது எடுக்கிறீங்க. இங்கே அதுக்கப்புறம் சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது, அதுக்கப்புறம் பிளானிங் அப்ரூவ்டு இருக்குது. அப்போ இதுலேயும் கணக்கு போட்டிங்கன்னா 200 கோடி இது மட்டும் கிடையாது, எப்படி ஏறக்குறைய 3000 கோடி இருக்கு. அதில் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இந்த 3000 கோடி யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். நான் ஒரு இடம் வாங்குறேன், கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்குறேன்னா ஏறக்குறைய 1 லட்ச ரூபாய் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், அப்புறம் பிளானிங் அப்ரூவ்டு வாங்குறேன், அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறேன். இப்படி பல கட்டமாக நான் வரி கட்டணும் பணத்தை இந்த 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 மாநகராட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்தணுமா தவிர உன்னுடைய தனிப்பட்ட முறையில் நீ கொள்ளடிக்கிறேன்னா இதோட பெரிய திருட்டு என்ன இருக்குது சொல்லுங்கள்? இது திருட்டுனா இது மாதிரி ஒரு திருட்டு தேவையா நமக்கு? சரி, இப்போ எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்க, முதலமைச்சர் வேற என்னதான் செய்யணும் சார்? நீங்கள் கைது பண்ணுங்க சார், பணத்தை பறிமுதல் பண்ணுங்க. ஒரு திருடன் நீங்கள் ஒரு திருடன் திருடி மாட்டினானா அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க போலீஸு? அந்த பணத்தை எங்கே வச்சிருக்கேன்னு கேட்குறாங்களே, நீ ரெக்கவரி பண்ண. யார் விட்டு வரி பணம்? நான் கட்டின வரி பணம், ஏழை மக்கள் கட்டின வரி பணம். எவன் விட்டு பணத்தை நீ வந்து ஒரு திருடி போறானா, அவன் ரிசைன் பண்ணிட்டான் விட்டானா, அந்த பணம் யாருக்கு? அந்த பணத்தை ஃபுல்லாகவே பறிமுதல் பண்ணணும். பறிமுதல் பண்ணாதான் மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். நீங்கள் பறிமுதலே பண்ணாமல் நான் ரிசைன் பண்ணிட்டாரு, மேயர் ரிசைன் பண்ணிட்டாரு, நான் வீட்டுக்கார கைது பண்ணுறேன், வீட்டுக்கார கைது பண்ணுறா, வீட்டுக்கார மேயர் கைது பண்ண வேண்டியதை மேயரை கைது பண்ணுங்க, பணத்தை பறிமுதல் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வீட்டுக்கார கைது பண்ணிட்டு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நானே கேட்குறேன், வீட்டுக்கார கைது பண்ணால் போதுமா? இதுதான் இன்னைக்கு அசம்பிளியில் எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு. இங்கே எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. ஸ்டாலினுக்கு பதில் இல்லாதனால இந்திய எதிர்ப்பு, அப்புறம் கச்சத்தீவு மீட்பு, அப்புறம் கவர்னர் இஷ்யூ. பதில் இருந்தால் சொல்லணும். இல்லை, எல்லா விவரத்துக்கும் பேசியிருக்காருல்ல. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கிட்னி திருட்டா இருக்கட்டும், கரூர் விசாரணை, எல்லாத்துக்கும் முதலமைச்சர் பேசியிருக்காருல்ல. என்ன முதலமைச்சர் சொன்ன விளக்கம் போதுமானதா இல்லை அப்படின்னு சொல்லுங்க. முதலமைச்சர் பேசவே இல்லை, தவிர்த்துட்டார் அப்படின்னு அப்படி சொல்லுங்க. சார் விளக்கம் தானே சார்? நீங்கள் விளக்கிட்டு போகிறது கிடையாது, நடவடிக்கை எடுக்கணும். உங்ககிட்ட நான் வந்து நடவடிக்கை தான் கேட்குறேன், விளக்கிறது கிடையாது. எல்லா குற்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் நீங்க சொன்ன ஊழல் சம்பந்தமாகவும் வழக்குகள் இருக்கு. வழக்கு முடிகிற போது அவங்க தண்டிக்கப்படுவார்கள். வழக்கு முடிகிற போது அரசு சொல்லுது சார். வழக்கு முடிகிற போது தண்டிக்கப்படுவாங்க. இன்னைக்கு என்ன சார்? கிட்னியை அந்த இன்னைக்கு என்ன சார் செய்ய முடியும்? வழக்கு முடியாமல் என்ன செய்ய முடியும்? என்ன செய்யணும் சார்? நீங்க சார் இப்போ நீங்க அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த புரோக்கர் ஆனந்தன் இருக்கிறவங்க மேல நீங்க எஃப்ஐஆர் போடல. அப்பதான் நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்குது, என்னப்பா இதுன்னு. அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லா நடவடிக்கை எடுக்கிறீங்க. அவர் சொல்றாரு, அதே கதிரவன் எம்எல்ஏ சொல்றாரு, ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, நான் எங்க அப்பா ரோல்ஸ் ரைஸ் கார் வச்சிருக்காரு, 14 கோடி. நான் அந்த கார் வாங்கினா ஏறக்குறைய இந்த பகுதிகள் எல்லாம் இந்த கிட்னியும் திருடினா தான் நல்லா முடியுன்றார். அப்போ எந்த தைரியம் அது? யார் கொடுத்த தைரியம் அது? அப்போ நீங்க அசால்ட்டாக அவ்வளோ பெரிய இது சொல்லிட்டு போயிட முடியுமா? அப்போ மக்களுடைய கிட்னி திருட்டுன்னு சொன்னா முறைகேடு, அது வந்து முறைகேடாம். என்ன இது? கிட்னி 1000 கோடி 1000 கிட்னியை திருடிட்டு அது முறைகேடுன்னு சொல்லுதுன்னா
இப்போ நீங்கள் அதை இப்போ என்ன சொல்கிறீங்க, அதை லைசன்ஸில் கேன்சல் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவரை கைது பண்ணீங்களா? மருத்துவரை கைது பண்ணீங்களா? அந்த பணம் இத்தனை பேருக்கு வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் கிட்னி எடுக்கணும்னு போயிட்டு கல்லியில் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியம் தானே இது? உங்கள் வீட்டு பொம்பளைங்க இருந்தால், உங்கள் வீட்டு சொந்தக்காரங்க எடுக்க விட்டுருவீங்களா? உங்கள் வீட்டில் யாருன்னா பாதிக்கப்பட்டிருந்தீங்களா? அப்படி விட்டு போயிடுவீங்களா? மக்கள் அவன் வறுமையில் இருக்காயா, அவன் காசு பணம் இல்லை, ஏதோ ஆசை வார்த்தையை கூடுறான், போகிறான், கொடுக்குறான், அதை தடுக்க கூட முடியல. அது வெளியே வருது. அது வெளியே வந்தால் தடுக்க வேண்டிய கடமை யாருக்கு உண்டு? அரசாங்கத்துக்கு உண்டு. அதை நீங்கள் விட்டுட்டு டாக்டர் என்ன சொல்ல வரீங்க? தோழர் சொன்னார் கிட்னி எடுக்கும்போது லிவர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். லிவர் சர்ஜரி எல்லாம் சாதாரண சர்ஜரியே கிடையாது. ஒரு லிவர் சர்ஜரி பண்ணுறதற்கு பயங்கரமான டீம் வேணும், நிறைய டைம்ஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸ்பர்ட் இருக்கணும். லிவரை தொடவே முடியாது. லிவர் தான் வந்து இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு 20 வருமானம். ஆனால் லிவர் டிரான்ஸ்பிளான்டோடைய ஃபேமஸ் ஆனதால இப்போ தான் வந்துச்சு. அதனால ஒன்று. ரெண்டாவது அவர் சொல்ற நடக்கல அப்படிங்கிறீங்க. ஆமாங்க, நடக்கலைங்க. கிட்னி முறைகேடா திருட்டா இருங்க, இந்த வார்த்தை சொல்லி முறைகேடா திருட்டா. திருட்டு என்பது தெரியாமல் எடுப்பது. ஒரு கிட்னி திருட்டு என்றால் கிட்னி இருக்கிற ஒரு இடத்தில் தெரியாமல் எடுப்பது திருட்டு. அதுதான் அமைச்சர் விளக்குறாரு. இருங்க, ரெண்டே வரியில முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, இது வந்து திருட்டு இல்ல முறைகேடு. 40 லட்சம் நான் வாங்கியிருக்கேன், உனக்கு 35 லட்சம் நான் கொடுக்கணும், 5 லட்சம் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா அது சாதாரண திருட்டா அல்லது இல்லையாங்கிறது எனக்கு நீங்க அப்புறம் சொல்லுங்க. இன்னொரு கருத்தை அவர் எடுத்து வைத்தார். அதாவது வந்து லிவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும், அப்படிலாம் திருடிட முடியாது. கிட்னி என்ன பாக்கெட்ல இருக்கிற மாரியம்மா போட்டோவா சார்? இல்ல சார், டபக்குன்னு தூக்கிடுவீங்க. இல்ல இல்ல, கிட்னி திருடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆபரேஷன் பண்ண, எவ்வளவு நாள் மருத்துவமனையில இல்ல சொல்றது கேளுங்க. கிட்னி என்ன பாக்கெட்ல இருக்கிற மாரியாட்ட போட்டோவா டபக்குன்னு தூக்கிடுறதுக்கு தப்பா சொல்லாதீங்க. இல்ல இல்லங்க, நான் சொல்றது மருத்துவர். ரெண்டாவது இவர் சொல்றாரு கிட்னி எடுக்க போகும்போது லிவரை தூக்கிட்டான்னு சொன்னாரு சார். அவர்கிட்ட பிராமிஸ் வந்து கிட்னிக்கு மட்டும் இன்னும் கண்ணாடி எடுக்க பண்ணவே முடியாதுங்க. சார் டாக்குமெண்ட் காட்டுங்க சார், டாக்குமெண்ட் காட்டுங்க சார். சார் எந்த கேஸ் எந்த டைம் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. லிவரை போய் எடுப்பாங்களா? விட்டாங்க பிரெயின் எடுப்பான்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சிக்காரன் சொல்லுவாங்க பிரெயின் எடுப்பாங்க. டாக்டர் வந்து புதுசா ஒண்ணு, லிவரை வந்து நீங்க முழுசாவே எடுக்க வேணாம், நீங்க பாதி லிவரை கட் பண்ணி இன்னொருத்தருக்கு நீங்க வைக்கலாம். நீங்க லிவர் மட்டும் தான் ஒரே ஒரு ஆர்கன் பண்றது. அதாவது நீங்க பாதி லிவரை நீங்க சார் ஒரு நிமிடம் விளக்கம் எடுத்துறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்னி திருட்டுங்கிறது ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் மாதிரி இல்ல, வெட்டி விடுறது. கிட்னி திருட்டுக்கும் நாள் ஆகும், மாத கணக்குல மருத்துவமனையில இருக்கணும். வந்து பாத்தீங்கன்னா you can cut half liver and give it to your counterpart. அப்படிதான் சார் எல்லாம் பண்றாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இவங்க சொல்றது கிட்னி மாதிரி ஒரு கிட்னி எடுத்து மனிதன லிவர் கிட்னி சுலபமா எடுத்து இருங்க சார், சொல்றது கேளுங்க. இருங்க, முதல்ல புரிஞ்சுக்கங்க. முதல்ல லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மொபைல் திருடின மாதிரி சொல்றீங்க சார். சொல்றது கேளுங்க, முதல்ல புரியல உங்களுக்கு. புரியாம இருக்கிறதுனால தான் சொல்றேன் சார். கிட்னி திருட்டு ரொம்ப சுலபமா? யார் சொல்றது கிட்னி திருட்டு சுலபம்? தவறா பேசாதீங்க. அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான். இது அப்படி கிடையாது. லிவர் வந்து புரியாம சொல்றாங்க, புரிதலுக்காக சொல்லிருக்கீங்க. அமைதியா சொல்லுங்க சார். இருங்க அமைதியா சார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இவர் சொல்லக்கூடிய டிரான்ஸ்பிளான்ட் ஹோல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது, பார்ஷியல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் இவர் மீன் பண்றாரு. அப்படிதான் எடுக்க முடியும். இருங்க சார், அது ஃபுல்லா எடுத்தா செத்து போயிடுவாங்க சார். பாதி தான் எடுக்க முடியும். இது சொன்னது நான் தான். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் சார். இன்னொரு விளக்கம் கொடுத்துருங்க சார். கண்ணுனா கண்ணே எடுக்கிறது இல்ல, ரெட்டினாவை மட்டும் தான் எடுக்குது. அதையும் சொல்லிருங்க. ரெண்டு கிட்னி எடுக்கிறது அது சொல்லுங்க. சரி, முறைகேடு கொஞ்சம் டைம். அதாவது இத பத்தி நான் பேசுறது கிடையாது. இத பத்தி நான் பேசுறது கிடையாது. டாக்டர்ட்ட ஒண்ணே இப்போ அவர் என்ன லிவர்ல பாதி எடுக்கறாங்க. அதான் சார் பார்ஷியல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சொன்னாருங்க. அது எந்த கேஸ் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். சரி சார், நீங்க வர லேடி எடுத்துறாங்க சார். நீங்க வர அது என்ன தெரியுமா? சும்மா கதை இல்ல சார், அது கேஸ் தெரியும். அந்த மணிகங்கா லேடி கிட்னி எடுத்து கரெக்ட். அது வந்து கிட்னி எடுத்து வைங்க. நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்துருவோம்.